இந்த உடத்தாங்க என்ன தெரியுமா உங்களா என்ன தாங்க அதான் அதான் அழகான தேங்காய் ஏய் அதான்டா பீலி போல் மாட்டி போல் என்னடா உள்ள மாட்டி அம்மா போயில சொல்லியா எப்படி இது இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுப்பாங்களே கண்ணு தெரியாத மாதிரியே அது ஆடிக்கு திகணும் நான் பாக்கறேன் பிச்சை எடுத்து கேக்குறேன் பாப்பா சரி பாப்பா உன்னை பார்த்து எப்படி தெரியுமா இருக்குது எப்படிடா ஏமா இந்த கட்டாம பாத்து எப்படி தெரியுமா எப்படிடா நம்ம மொட்டாச்சின் போனா கேப் விக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது இல்ல ஏய் அவளோ விட மாட்டாங்க எனக்கு வந்து ஆம்பளை பார்த்தா பயம் கிடையாதுடா உன்னை பார்த்தா எதனை சேர்த்துக்கிறதுன்னு நம்மள கொட்டாவுல காட்டுற ஆம்பளையா இல்லையான்னு பாப்பா பார்த்தா அழகா ஒரு காதல் எப்படியா புது பாட்டா பாட்டுமா எப்படின்னா பாடுற ஆட்டுமா Hey!
ஒரே நிமிஷம் எனக்கு இப்பதான் சந்தேகம் சொம்பு யாரு உள்ள இருந்து வெளியே போட்டது சொம்பு போட்டு ஏமா இன்னைக்கு தப்பா பேசுறீங்க வந்தா சொம்பு போட்டுறாமா ஒழுங்கா சொம்பு ஒழுங்காயிட்டு சொம்பு ஒழுங்காயிட்டு மச்சான் அவதான் எடுத்து போடுடா அம்மா கேக்குறேன் உள்ள வந்து கொட்டாங்க ஊச்சிடி ஊச்ச முட்டமா யா சொம்பு எங்க இருக்கு உள்ள இருக்குமா பாப்பா பாப்பா உன்னை பார்த்தா இன்னும் எனக்கு கலங்குது என்னடா இரு ஏ மச்சான் நீ கொட்டா வச்சுன்னு சொல்லிட்ட அம்மா சொம்பு சின்னதா இருக்குடா டேய் நீ பெச்சாடிடா ஏய் நீ மாட்டாருமா ஏய் இது ஒரே ஒரு சொம்பு அதுதான் ஒரிஜினல் சொம்பு டேய் ஏமா ஓய்யா மச்சான் எங்க வாயா பாடி பார்த்தேன் இது எப்படி எனக்கு மடங்க மாதிரி ஆச்சு இன்னும் ஒரு பாட்டு பாடு பாடி பாத்தியா ஆமா யோ நீ என்ன பாட வேணுமா ஐயோ பாட வருமா கேட்டா உன்ன கூட போற ஆமா கரெக்டா நல்லா ஏமா நீ பாடு பாடு நீ பாடு நீ பாடு பாடுடா புடிக்கோ அந்த பாப்பா இந்த பாப்பா 20 லட்சம் கொடுத்து பஸ் வாங்கி வைக்கிறது நானு வாகனத்து ஓனர் ஓட்டாளு நீ தாண்டா பஸ் வாங்கிட்டு இருக்கிற 20 லட்சம் பஸ் வாங்குறது நான் வாங்குறா நீ தான் பஸ் வாங்குற உமால டிரைவர் இல்ல பஸ் ஓடுமா டிரைவர் நான் வாதாரி யாருக்கு யாரு ஓடி போறது சரி விடு டோர்ல மாட்டிக்கிது எடுத்து விடு நான் கை வைக்கிறாங்க ஏண்டா பொம்பளை வந்தா அப்படி தான் பாப்பியா ஓ நான் பாத்துட்டேன் பாப்பா நீ கூட எல்லாம் குச்சி அடிக்கிறீங்க பாப்பா அப்படியே போயிரு மாதிரி ஏதோ மனா கூட பேசினா பைத்தியக்காரன் ஏண்டா அப்படி என்னடா ஒரு பொம்பளை வந்தா முதல்ல என்ன தெரியுமா மேலையும் கீழே பாக்கணும்டா இன்னொரு பாக்குறேன் ஏய் 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 பாருங்க சரி கிடையாது மேலே பாக்குறது கீழே பாக்குறேன் அந்த அம்மா என்ன சொல்லுது அப்பா சொல்லுங்க சொல்லுமா அவ சொல்லுவாங்க மேலே பார்த்தாக்கா கைத்துல தாலி இருந்தா அப்படின்னு தப்பு மேல நெத்தில பொட்டு வச்சிருக்கான்னு பாப்போம் அப்படி பாத்துக்க அப்படி வேணாடா கீழே பார்த்தா வெட்டி கால்ல போடுறா உனக்கு கடார ஆயிடுச்சா அம்மா ஆர்மி இல்ல போலூர் பக்கத்துல வந்தவாசி போயிட்டு இருந்தியா இல்ல ஏமா நீ ஆர்மி யாரு எவரு ஆமா அப்படினு கேக்குற பொண்ணு காட்டு ஆடல் பாடல் அபிநயம் ஆடல் பாடல் அம்மா நாடி மாடுவா வந்து யாரு கேக்குறா யாரு நடக்கும் விளக்கம் தெரியும் அப்படிதான் படி வைக்காரா பீடியா
யாரும் உண்மையிலே வலிக்கு போய் வச்சாரு அம்மா ஆசை அவ்வளவு ஆசையா பொம்பளைங்க வச்சா வலிக்காது பாபா படுத்துக்கிறேன் அப்படி இல்லம்மா நீ கஷ்டமா இருக்கும் நிக்க வச்சிருக்குது படுத்துக்கிறேன் நீ யூடியூப்ல பாக்குறாங்க எத்தனை ஊர்ல நீங்களே கணக்கு பண்ணிக்க வச்சுக்கோங்க சொல்லிக்கிறேன் கணக்கு பண்ணுங்க அப்படி இருந்தா நீன் வார்த்தை சொல்லு மனவாரி போட்டுருவாண்டா வாயிலா இல்ல எல்லாத்துலயுமே போட்டு யாரு சொல்லுமா யார் தெரியுமா கைலங்கிரிய வாசம் செய்து வரக்கூடிய பரம கடவுளே ஆமாடா அவர் கொண்டாடியா ஏய் மாமனார்ல ஓ மாமனார் ஆமா அண்ணவருக்கு அழகான பிள்ளை செல்ல பிள்ளை ஒப்பற்ற பிள்ளை தெரியுமே யாருடா ஆமா ஏய் உன் பேரு முருகனா உன் பேரு இல்ல என் பேரு வச்சிருந்தா ஊரே ஏமாத்துறா அந்த ஆள் ஏமாத்தல என் பேரு அந்த ஆள் பேர் வச்சிருந்தா நீ ஊரே ஏமாத்துற சத்தியமா என் பேர் வச்சிருந்தா அந்த ஆள் ஏமாத்துறாமா குண்டி இருக்கும் இடமெல்லாம் குடிக்கிறவர் குடியிருப்பார் யார் அவரு மொத்த முருங்கா முருகா உத கொடுக்கலனாலும் பேர் ஒழுங்கா பேச மாட்டேங்குது முருக பெருமான் முருக பெருமான் அண்ணவருக்கு காதல் மனைவி ஆசை மனைவி ஆமாண்டா எத்தனை வாட்டா உனக்கு யூடியூப்ல பாக்கணும் கூட எனக்கு தான் வள்ளியா போயிடா தெளிவாக தெரிஞ்சு எங்க ஊர்ல அடிக்க போறாங்கன்னு தெரியல டோர் போடு இல்ல அவனுக்குதான் வலிக்கவே வலிக்க அறிந்தும் அறியாமலும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் காத்து ரசித்து ஓம் ஸ்ரீ சத்தியமயமான வீரன் வீரமணி கண்டன் ஆரிய சுரத் ஆரோக்கிய அதிகாலை எழுந்து ஸ்தானபானம் முடித்து வெற்றிடத்தில் இருக்கமிட்டு என்னுடைய கார்மேக போன்ற கூந்தலை சீவி சிக்கெடுத்து அதில் உயர்வான மலர் என்று சொல்லக்கூடிய மல்லி முல்லை கோங்கு மல்லரை பாரிஜாதம் வெற்றிவேன் என்ன சொன்ன சொல்லு மல்லி முல்லை கோங்கு மல்லர் ஒழுங்கா சொல்லுடா
மல்லி மல்லி முளை முளை கர்மாந்திரம் கரண்ட்ல போட்டு செத்துக்கிறது கூட யாரு ஊர்ல போடுறது ஓஹோ ஆனா நீ கிட்ட மாதிரி வேலை கிடையாது உங்களை கூட்டிட்டு வந்தா கூட இல்லாதா அதுக்கே போன் பண்ணா யாரும் நான் பசங்க கூட்டு வரேன் நான் கூப்பிட்டேன் இல்லைன்னா அங்கே வந்து கூப்பிட்டான் கனகாபுரம் கோல்டு மந்தாரை ஆமா கொண்டு வந்தால் கொண்டு வந்தால் கூடி கொண்டு வந்தா கூடி கொண்டு வந்தால் அதே மகாலட்சுமி கடாட்சி கொஞ்ச நேரத்துல வந்து அவன் என்ன வச்சு அவன் ஜெயிக்க வேலை பாருங்க அவன் என்ன வேலை செஞ்சான் அவன் வந்து தப்பாக பார்த்தவங்க செய்ய சொன்னா அவன் செய்வாமா நீ செய்ய சொன்னா அவன் செய்வான் ஆமாமா நீ சொன்னா அவன் வைப்பாமா அவன் வெட்டான் அவன் தோசை செய்வான் இல்ல வர வரைக்கும் கத்துக்கலாம் பாலுக்கு நான் போடுமா ஏன்டா ஏன் காட்டுறேன் ஒரு பல்ல வச்சுக்க அதை மூடி வச்சா எறும்பு வந்து அண்டுவா அண்டாது தண்ணி வச்சுனா ஏன் தந்து வச்சு காட்டா தந்து வச்சேன் சத்தியமா நீ அம்மா இதெல்லாம் அடிமா பாக்குறேன் ஏன்டா ஏன் பாக்குறேன் அவன் எப்படி காட்டா வச்சு நீ பாக்குறேன் அம்மா ஒண்ணு அடிக்குது எப்படி அடிக்கிறான் என்ன கட்டி அடிக்கும் நான் கட்டி அடிக்கிறேன் உன்னை அடிச்சு நீ கையில அடிக்காத நீ எப்படிமா வர நீ எப்படி தெரியுமா வர சொல்லி வைடி ஏன்டா நார்மலா பேசு டேய் முத்து தப்பா பேசுற சொல்லு நார்மலா எல்லார்கிட்டயும் அன்பா பேசணும்டா அது என்னோட தான் கத்துக்கிட்டேன் ஆமா ஏண்டா அப்படி இருந்தாலும் நான் அறிந்திருக்கக்கூடிய ஆடை கடைகள் கங்கணம் காப்பு வளையல நீ போய்டாத சேல செடிகள் இப்படியா இருக்கு அம்மா இருக்குல்ல அப்படி இருந்தாலும் வந்து ஏமா என்னடா சமாச்சாரம் என்னடா மதாச்சாரம் மறுபடி உத்தரவு வர சொல்லி உத்தரவு போலாமே போலாமா சூரபத்மனை கொல்ல என் ஆசனாகி வள்ளியை நான் அழைத்து ஒருபடி உத்தரவிட்டேனே வந்து கொண்டே இருக்குது அம்மா ஆ
பண்ணலாம்ப்பா. நீங்க என்ன பண்ணுவீங்க? சுவாமி சுவாமி போற்றியே மங்களவதியாக வாழ்க வாழ்க வளமுடன். அப்படியா? முன்னாடி நீ கரெக்ட் பண்ணிட்டா அவரு பொருள் போட்டாங்க. அது அசல் மாடிங்கிறீங்க. இல்ல மாடிங்கிறீங்க ஒண்ணு. மாறிய நாய் மாடி. தேவி சுவாமி அப்படி எதற்காக அழைத்திருந்தேன்? அப்படி எதற்காக சுவாமி? சுவாமி அப்படி இல்லடா. உட்கார் வை. சுவாமி தேவி காரணம் தானே தெரிவிக்கிறேன். தனக்குள்ள கற்பானே தெரிவிக்கிறேன். நாம் வழக்கம் போல எங்கு செல்ல வேண்டும்? தந்தையை பார்க்க வேண்டும். உலகத்தை அமர்ந்து வலம் வந்து கைலாயம் சென்று அன்னை தந்தையரிடம் ஆசி பெற வேண்டும். அதற்காகத்தான் உன்னை அழைத்தேன். அப்படியே போகலாம்.
எட்டடி குச்சிக்குள்ள வேலவா சுவாமி அக்காவை பார்க்கணும்னு சொன்னாருடா. அக்காவை நம்ம கூப்பிட்டு பாப்போமா? ஏண்டா, அக்காவை கூப்பிட்டு பாப்போமா? டேய், தப்பு தப்பா பேசாத. ஓ அக்கா ஏண்டா